தமிழக வெற்றி கழகம் தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பல முக்கிய தலைவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். வெற்றி நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் டிவிகே வெற்றி பெற்றிருக்கிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் சென்னையில் வெற்றி. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி. ஏற்கனவே இங்கே பிஜேபியில் ஒரு டஃப் கேண்டிடேட் இருந்தாங்க, டிஎம்கே டஃப் கேண்டிடேட் இருந்தாங்க, அங்கேயும் டிவிகே. சைதாப்பேட்டில் மா சுப்பிரமணியனுடைய தோல்வி ஒரு அதிர்ச்சிக்குண்டான தோல்வி, அங்கேயும் வெற்றி. டி நகர்ல புசி ஆனந்த் வெற்றி பெற்றிருக்கிறார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் டிவிகே வெற்றி, ராஜ்மோகன் ஜெயிச்சிருக்கிறாரு. தமிழன் பிரசன்னா தோல்வி. அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில டிவிகே வெற்றி பெற்றிருக்கிறது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில டிவிகே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பெரும்பாலான வித்தியாசத்துல 40,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வேளச்சேரியில வெற்றி நடந்திருக்கு. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 50,000 ஓட் டிஃபரன்ஸ்ல வெற்றி நடந்திருக்கிறது. பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல வெற்றி பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில மு.க. ஸ்டாலினை தோல்வி வைத்து டிவிகே முன்னிலை பெற்றிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதி ஆதவ அர்ஜுனா வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு முக்கியமான தொகுதிகள் அரக்கோணத்தில் காந்திராஜ் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே எழில் கரோலின் தோல்வி பெற்றிருக்கிறார். ராஜபாளையம் தொகுதியில் ஜெகதீஸ்வரி தாவேக வெற்றி. எழும்பூர் தொகுதியில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ராஜ்மோகன் வெற்றி. தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா அன்புமணி பாமக தன்னுடைய கணக்கை அங்க தொடங்கி இருக்கிறாங்க. தருமபுரியில சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அங்க 2ஆம் இடம் தாவேக பெற்றிருக்கிறது. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில ஹரிபாஸ்கர் அங்க அதிமுக அவரு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இடத்துல டிஎம்கே 2ஆம் இடம் இருக்கிறது. மதுராந்தகம் மரகதம் குமரவேல் ஏடிஎம்கே வெற்றி. அந்த இடத்துல எழில் கேத்ரின் டிவிகே 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. தளி சட்டமன்ற தொகுதியில ராமச்சந்திரன் சிபிஐ வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே 2ஆம் இடத்தில் பாஜக இருக்கிறது. பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில நிவேதா முருகன் டிஎம்கே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அங்க பவுன்ராஜ் அதிமுக 2ஆம் இடத்துல இருக்காரு. திருமயம் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் 58,201 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக அங்க வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கேயும் சிந்தாமணி டிவிகே 2ஆம் இடம் பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இடத்தில் 2ஆம் இடத்திற்கு திமுகவை தள்ளியிருக்கிறார். மதுரை கிழக்கில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி அந்த இடத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். வானூர் சட்டமன்ற தொகுதியில கௌதம் திராவிட மணி டிஎம்கே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே 2ஆம் இடம் தாவேக. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் விஜய் தாமு டிவிகே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சுபேர்கான் 2ஆம் இடம் திமுக பெற்றிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்திலே தியாகராஜன் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். கார்த்திக் தண்டபாணி டிஎம்கே 2ஆம் இடம். திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். உதகை போஜராஜன் பிஜேபி வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. முசிறி விக்னேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் தாவேக வேட்பாளர். ராதாபுரம் சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேக வேட்பாளர் வெற்றி. அப்பாவு தொகுதி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தொகுதியில அப்பாவை தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலினே தோற்கடித்த தேர்தல் இது. காரைக்குடியில பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார் தாவேக வேட்பாளர். போலூர் தாவேக வேட்பாளர் அபிஷேக் வெற்றி. மணப்பாறை கதிரவன் தாவேக வேட்பாளர் வெற்றி. அதே போல திருச்சி மேற்கு அமைச்சர் கே நேரு வெற்றி பெற்றிருக்கிறார். அவினாசி தொகுதி எஸ் கமலி டிவிகே வெற்றி. அண்ணா நகர் வி கே ராம்குமார் டிவிகே வெற்றி. கொளத்தூர் விஎஸ் பாபு வெற்றி. மிக முக்கியமான தொகுதி. சிஎம்ஏ தோக்கடிச்சிருவீங்களா அப்படின்னு பல விவாதங்கள்ல கேள்விகள் இருந்தது. அதிமுக உறுப்பினர்களை சொல்லிட்டு இருந்தாங்க, தாவேக உறுப்பினர்கள் ஒரு கான்பிடன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே ஒரு டவுட் தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல விஎஸ் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு திமுகவை சேர்ந்தவர். கவுண்டம்பாளையம் ஆர்டி கனிமொழி அவங்க வெற்றி தாவேக. காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார் தாவேக வெற்றி. பத்மநாபபுரம் ஆர் செல்வசுவாமி சிபிஎம் வெற்றி. அங்க 2ஆம் இடம் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. மதுரை வடக்கு கல்லணை தாவேக வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல சீர்காழி தொகுதியில் செந்தில் செல்வன் மதிமுக வெற்றி. முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன் திமுக வெற்றி. மாதவரம் எம்எல் விஜய் பிரபு தாவேக வெற்றி. நன்னிலம் காமராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக. ஊத்தங்கரை இளையராஜா தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் 2ஆம் இடம், திமுக வேட்பாளர் 3ஆம் இடம். வேப்பனஹள்ளி சீனிவாசன்
திமுக வேட்பாளர் சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே KP முனுசாமி பின்தள்ளப்பட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கெங்கவள்ளி நல்ல தம்பி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறார். அம்பத்தூர் தொகுதியில் பாலமுருகன் தாவேக வேட்பாளர் வெற்றி. ஆவடி நாசரை தோற்கடித்து ரமேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு தொகுதிகளில் தாவேக வேட்பாளர்கள் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி 107 தொகுதிகளில் தாவேக தன்னுடைய வெற்றியை பதித்திருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 தொகுதிகள் தேவை, 11 தொகுதிகள் தேவை. இந்த 11 தொகுதிகளை விஜய் எப்படி பெறப்போகிறார், எந்த கட்சியெல்லாம் அவருக்கு ஆதரவு தரப்போகிறார்கள், எப்படி இந்த தேர்தல் முடிய போகிறது, ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, பெரும்பான்மையை நிரூபிப்பதில் விஜய் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்க காத்திருக்கிறார் என்று பல்வேறு விஷயங்கள் இன்னும் பரபரப்பான அரசியல் களத்தில் காத்திருக்கின்றன. விஜயனுடைய முதல் சட்டமன்ற தீர்மானம் என்ன என்பது வரை அனைத்து மக்களும் பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த விஜயனுடைய வெற்றி ஒரு வரலாறு காணாத வெற்றி. 35% வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இது எம்ஜிஆர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிகம் என்பதுதான் முக்கியம். அதே போல அவருடைய தற்போது விஜய் ஆட்சி நடத்தினால் அது எம்ஜிஆர் ஆட்சி போல இருக்குமா, அல்லது ஜெயலலிதா ஆட்சி போல இருக்குமா, அல்லது கலைஞர் ஆட்சி போல இருக்குமா, எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்ன மாதிரியான அரசியல் சாணக்கியத்தனங்களை விஜய் முன்னெடுக்க போகிறார் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்போது தாவேக பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. வெறும் 10 தொகுதிகள் மட்டும்தான் தேவை. அதை எப்படி பெறப்போகிறார் விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.